ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, நீங்கள் இந்த டிஃபனாக கூட செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி செய்யறது பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலைப்பருப்பை ஒரு 10 நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணிட வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கியூப்ஸாக கட் பண்ணி இதோட அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து ஒரு அரை கப் அளவு மட்டும் தண்ணி விட்டு குக்கரை மூடி வச்சு கரெக்டாக ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு விசில் இந்த ரெண்டுமே வந்தால் போதும், நல்லா வெந்துடும். ஒரு விசில் வந்தது நம்ம பார்க்கலாம். இது கூட சேர்க்கறதுக்காக வந்துட்டு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடாகவும் இருக்க வேண்டாம், நம்ம சில்லுன்னு இருக்க தேவையில்லை. லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நார்மலாக நம்ம புட்டு மாவுலாம் எப்படி பிசைவோமோ அதே மாதிரி நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிசைஞ்சுக்கணும். நீங்கள் எடுத்துருக்கிற மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன தேவைப்படும், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு எடுத்த கிழங்கும் கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்துட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இந்த மாதிரி நல்லா நம்ம கலந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் லேசாக அந்த மாதிரி நெய்யில் வறுத்து எடுத்துட்டு இது கூட நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எது சேர்த்துட்டாலும் தேங்காய் ஓரளவு நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு லேசாக அந்த மாதிரி இந்த ஹீட்லேயே வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவு இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்சு எடுத்த கடலைப்பருப்பு கூடவே நம்ம வேக வச்சு எடுத்த கிழங்கை வந்து கட் பண்ணி நம்ம இதில் போட்டு இந்த தேங்காவோடு சேர்த்து நல்லா அந்த சர்க்கரை இதோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மிக்ஸ் ஓரளவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது வந்து நம்ம ஒவ்வொரு பவுல்லையும் தனித்தனியாக போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் புட்டு மேக்கர் இருந்ததுன்னா அதில் கூட போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம், இல்லை சின்ன பவுல் இல்லைனா டம்ளரில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பவுல் எடுத்திருக்கேன். இதில் நல்லா இந்த மாதிரி நெய்யும் இல்லை எண்ணெயும் நல்லா தடவி எடுத்துக்கோங்க. எல்லா பவுல்லையுமே இந்த மாதிரி தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் முதல்ல ஒரு லேயர் வந்துட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு எடுத்து வச்சு இந்த கிழங்கு பயிரெல்லாம் வச்சு ஸ்டஃபிங்கை நம்ம ஒரு தடவை சேர்த்துட்டு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். மேலே வந்து ஒரு 3/4 வாசி அளவு நிரம்புற மாதிரி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே மேலே திரும்பவும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம செஞ்சு எடுத்து ஸ்டஃபிங் சேர்த்து நல்லா அந்த மாதிரி லேஸாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு பவுலில் இல்லைனா இட்லி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி ஊற்றி கூட நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டீமரில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ தான் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கும். நீங்கள் சுட சுட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் மேலே நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.